அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, இயேசு எப்படி சுற்றி திரிந்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு பக்கம் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை குணமாக்கி தம்முடைய தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்துகிறவராய் ஒரு பக்கம், மறுபக்கம் ஒரு தகப்பனை போல திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, ஏழைகளுக்கு உதாரத்துவமாய் கொடுக்கிறவராய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். நீங்க ஏழைகளுக்கு உங்க கண்களை விளக்குவீர்கள், ஆனால் பைபிள் சொல்லுது அநேக சாபங்கள் உங்களுக்கு வரும். ஏன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன்னா நீ ஏழைகளுக்கு கண்ணை விளக்குகிறவர். That is why your children are not blessed. அதனால தான் பொருளாதார ஆசீர்வாதம் வீட்டில் இல்லை. ஏழை ஜனங்களுக்கு போய் சேருது, எதையும் டச் பண்ணக்கூடாது. பைபிள் சொல்லுது, உங்க வருமானத்தில் நீங்க ஏதாவது ஏழைங்களுக்கு உதவி செய். உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வருகிறவங்களுக்கு உண்மையா இருப்பார்களான அவர்களுக்கு கொடுங்க. அரிசி மூட்டை வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ப்ரொவிஷன் வாங்கி கொடுங்க. ஏழை விதவைகளுக்கு உதவி செய்யுங்க. நம்ம தான் செய்யணும், வேற யார் செய்வாங்க? நீங்க செஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.